தோழர் வெள்ளத்துறையினுடைய ஒரு சந்திப்பு அந்த காட்டுக்குள்ள இருக்குது. ஏற்கனவே நான் காவல்துறை சார்ந்தவங்களோட விசாரிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது தேவராஜ் அதை ஒத்துக்கிறார் அந்த பக்கம் வந்தங்கிறத. அதை பற்றி எதுவும் உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? தேவராஜ் பேசுனது இல்லைங்க, அதை பற்றி என்கிட்ட எதுவும் பேசுனதில்லை. சரி சரி. ஏன்னா என்கிட்ட சொன்னதே ஒரு அந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதியோட முடிஞ்சதுன்றதான் சொல்கிறார். ஆமாம், அது அக்டோபர் 4ஆம் தேதி, அந்த ஆகஸ்ட் ஆகஸ்ட் 4 தான் அதோட முடிஞ்சிடுது. நான் அதுக்கு பிறகு பார்க்கலன்றதான் சொல்கிறார். ஆனால் இவர் நான் வெள்ளத்துறையை கூப்பிட்டு போனேன், எனக்கு இருக்கிற இடம் தெரியுன்ற மாதிரி கூப்பிட்டு போனான்ற மாதிரி சொல்கிறார். அதில் எனக்கு அவர் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றது ஐயந்துறைக்கு தான் தெரியும். தேவராஜ் ஐயந்துறை தான் வந்து கூப்பிட்டு போவார். தேவராஜுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அது அவர் சொல்கிறது அது உண்மை தான். ஆனால் இவர் சொல்கிற மாதிரி இவர் துப்பாக்கியெல்லாம் கட்டிட்டு பின்னால் ஒரு துப்பாக்கி முன்னே ஒரு துப்பாக்கி கிரானைட்டெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போனார். நாங்கள் அவர் ஈழத்தமிழர்னு கூப்பிட்டு போனோம், அவர் கிட்ட கூப்பிட்டு போகிறதுக்காக அனுப்புனாங்க, கூப்பிட்டு போனோம் அப்படின்றார். அங்கே போய் வழி மாறி போயிட்டேன்றார். அது இவர் ஒருவேளை இவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவர் மாற்றி போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே இவர் போயிட்டு இருந்தால் இவரும் கொல்லப்பட்டிருப்பார். வெள்ளத்துறையோடு சேர்ந்து இவரையும் கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு அவங்க அறிவில்லாதவங்க கிடையாது. இவங்க 2 முதுகில் ஒரு துப்பாக்கியா முன்னால் ஒரு துப்பாக்கி தொங்கிட்டு இருந்தார், கையில் கிரேனைட்லாம் எடுத்துகிட்டு வந்தார். தேவராஜ் சொல்கிறார். இதை பார்த்து அவங்களுக்கு இயல்பாகவே சில ஆட்களை பார்த்தா அவங்களுக்கு சந்தேகப்படுவாங்க. இப்போ எங்கள் மாதிரி இப்போ புலவர் கலியபெருமாள், நாங்கள் இப்போ தலைவர் குளத்தூர்மணி இவங்கெல்லாம் போனால் அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆட்கள்னால அவங்க எந்த சந்தேகம் பட மாட்டாங்க. பல ஆள்களை பிடித்த உடனே தரவா சோதனை போடுற வழக்கமும் உண்டாங்க. அது முதல் அவங்களுக்கு புது ஆட்கள் கொஞ்சம் இதாக அந்த மாதிரி ஆட்களை அவங்க சோதனை போட்டு தான் கூப்பிட்டு போவாங்க. அதை கேள்விப்பட்டிருக்கோம், அவங்களே சொல்லியிருக்காங்க. சந்திரகவுடா முதல்ல அவங்க அந்த முதல்ல இப்போ அவங்க இருக்கிற இடத்துல அவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 500 அடி தூரத்துலையாவது இருப்பாங்க. அதுக்கு முன்னாலே அவங்க எல்லைக்காவலில் இருக்கிறவங்க சோதிச்சு தான் கூப்பிட்டு போவாங்க. அப்படி சோதிச்சுருந்தா வெள்ளத்துறை மாட்டிருப்போம், உறுதியாக மாட்டியிருப்பார். இல்லை அவங்க சோதிக்கவே வேண்டியதில்லை. இப்போ முன்னால் ஒரு துப்பாக்கி பின்னால் ஒரு துப்பாக்கி கிரானைட்லாம் வச்சுருக்காரு, பார்த்தாவே அந்த தோற்றத்தில் தெரியும், காட்டி கொடுத்துரும். அப்போ இவங்க 2 பேருமே வந்திருக்க வாய்ப்பு இல்லை, திரும்பி வந்திருக்க முடியாது. தேவராஜுக்கு ஒரு வேளை அவங்க இருந்த இடம் தெரிஞ்சே இருந்து இப்போ வழி மாறி போனதுக்கு அது காரணமாக இருக்கலாம். போயிருந்தால் வர முடியாதுன்றது தேவராஜுக்கு தெரியும். ஏன்னா தேவராஜ் மேலே ஒரு சந்தேகம் தேவராஜ் மேலே இருந்திருக்குன்றது எனக்கு இருக்குது. சந்தேகம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. ஏன்னா 4வது முறை என்னை கூப்பிட்டதே அதுக்கு தான். இப்போ இங்கே வந்துட்டு போகிறவங்க யாராவது இந்த தோழர்கள் 3 முறை சந்திப்புக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருந்தது. 4வது முறை சந்திப்புக்கு காரணம் இல்லை. இதுக்காக அவர் வர சொன்னது இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறது தான். அதெல்லாம் கேட்டார், அதெல்லாம் கேட்டார். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் போலீஸில் தொடர்பு இருக்க மாதிரி வெளிப்படையாகவே கேட்டாரா, எப்படி கேட்டாருங்க? இல்லை, இதில் வந்துட்டு போகிறவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏன்னா அவரை அங்கேருந்து போன மக்கள் குழு தோழர்கள் வெளி தொடர்புகள் யாரும் வச்சுக்காதீங்க, எங்கள் தொடர்போடு இருங்க, எங்களை மட்டும் நாங்கள் எங்கள் தொடர்பு வழியாக இல்லை நாங்கள் சொல்கிற தொடர்பு வழியாக இது வச்சுக்கங்க, எந்த வேலையாக இருந்தாலும். இப்போ மற்ற தொடர்பெல்லாம் தேவராஜோ இல்லை மற்றவங்களையெல்லாம் துண்டிச்சிருங்க அப்படின்றத சொல்கிறாங்க, வலியுறுத்துறாங்க. அதில் இப்போ தேவராஜி அவங்க இது பண்ணுறாங்க, துண்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவங்க தனியாக போகிறாங்கன்றதான் தேவராஜுக்கு தெரிஞ்சிடுது. அதனால் இவரும் பதட்டம் ஆயிடுறாரு. இவர் போய் அவங்க மேலே எதுவும் குறை சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதனால் இந்த ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு அவங்களுக்கு. இதில் ஏதோ நடக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு. அப்போ தான் என்ன வர சொல்கிறாங்க, மக்கள் யுத்த குழு தேவராஜி மக்கள் யுத்த குழு ஆட்கள் மேலே சொல்கிறது. இப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்ததுனால என்னை வர சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு துளியும் அப்போ இவங்க மேலே யார் மேலே அவ்வளோ யதார்த்தமாக தான் நடந்துக்குவார் தேவராஜெல்லாம். ஏன்னா இப்போ கடைசி 5வது நாள் வரையும் 3 நாளைக்கு முன்னால் சந்திக்கிறார். 5 நாள் 4 நாள் தான் வருது கணக்கு. அது வரையும் சந்திக்கிறாரு. வெள்ளத்துறை உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. காவல்துறை இணக்கமாக இருக்கார். இந்த கணக்கெல்லாம் போடக்குள்ளே பல சந்தேகம் இருக்குது. அதே மாதிரி கடைசி நாள் நாங்கள் அந்த 4வது சந்திப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் இருந்த இடத்துல சந்திரகவுடா இல்லை, வீரப்பனார், கோவிந்தன், இவர் சேதுமணி, சந்திரகவுடா இல்லை அந்த நேரத்தில். அப்போ கேட்குறேன், அண்ணா எங்கே நான் சந்திரனை காணோம் அப்படின்ட்டு கேட்கும்போது தான் சொன்னார், அங்கே ஒரு இருளர் குடும்பம் வந்திருக்காங்க, அவங்களோட அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அங்கே இருக்கார் அப்படின்னார். அது இப்போ தான் எனக்கு புரியுது. ஏன்னா ஒரு இருளர் குடும்பம் வந்தாங்கன்றதுக்காக அவர் போயிட்டு சந்திரனை அங்கே காவலுக்கு வச்சுட்டெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வேறு யாரும் இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட இருந்த ஒரு பெரிய இன்னொரு சிக்கல் என்னன்னா, வீரப்பன் குழுக்கிட்ட இருந்த இன்னொரு சிக்கல், பல தொடர்புகள் வச்சுருந்துருக்காங்க. கடைசி வரையுமே அந்த சிக்கல் இருந்திருக்கு. அப்போ ஒரு தொடர்பு இன்னொரு தொடர்பாளர் இன்னொருத்தருக்கு தெரியாது, அவரை சந்திக்கிற இன்னொருத்தருக்கு தெரியாது. அந்த மாதிரி அன்றைக்கி வேறு யாரோ வந்திருக்காங்க. அவர் சொல்கிற மாதிரி ஒரு இருளர் குடும்பம் வந்திருக்காங்கன்றதுக்காக அங்கே வந்து காவலுக்கு அவரை வச்சுருக்க வாய்ப்பு இல்லை.
அதே மாதிரி நாங்கள் சந்திக்கும் போது கூட என்கிட்ட ஒரு உத்தரவாதம் வாங்கினார். இந்த சந்திப்புகள் நேரம் வரும்போது மணி அண்ணன்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் எதுவும் வெளிப்படுத்திக்காதீங்க. குளத்தூர் மணி. ஆமாம், குளத்தூர் மணி அண்ணன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நேரம் வரும்போது, அதுவரையும் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்னு தான் சொல்கிறார். நம்ம சந்திப்பு. ஆமாம், நம்ம சந்திப்பு இந்த மக்கள் வித்து குழு தோழர்கள், ஏன்னா அவர் மறுத்து வேண்டான்னு சொல்லியிருக்கார். முதல்ல மக்கள் வித்து குழு தொடர்பு எடுக்கணும்ட்டு அவர்கிட்ட அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க மணி அண்ணன்கிட்ட. ஏற்கனவே இந்த தமிழ்நாடு விடுதலை மீட்சி படை, இளவரசன் குழு இவங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப நாள் உள்ள தாக்க முடியுமில்ல, வெளியே வந்துடுறதா அதை காரணமாக சொல்கிறார். இவங்கெல்லாம் வந்தாங்க, சில மாதம் இருந்துட்டு வெளியே போயிட்டாங்க, அதனால் இப்போ இன்னொரு குழுவை நீங்கள் இப்போ வேண்டாம், அது இல்லாமல் இந்த அம்மையார் ஆட்சியில் வந்து உங்கள் மேலே கடுமையாக இது பண்ணுறாங்க, அதனால் இப்போக்கி வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதனால் இவர் தவிர்க்கிறாரு. அது அவர் பேச்சு மீறி நம்ம தொடர்பு எடுத்துருக்குறோன்றது தெரிய வேணான்றதுனால அந்த சொல்கிறார் என்கிட்ட. நீங்கள் புலவர்கிட்டையுமே சொன்னார், என்கிட்டையுமே சொன்னார், நீங்கள் வந்து குளத்தூர் மணி அண்ணன் தான் சொல்லுவார், மணி அண்ணன்கிட்ட சொல்லாதீங்க, நேரம் வரும்போது நானாக சொல்கிறேன் அப்படின்றதான் சொன்னார். மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய சந்திப்பு இது அண்ணனுக்கு தெரிய வேண்டாம், நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன், நீங்கள் இப்போ எதுவும் சொல்லாதீங்கன்றதை என்கிட்ட ஒரு உத்தரவாதமாக வாங்கிக்கினார். இந்த மாதிரி பல தொடர்புகள் நிறைய தொடர்புகள் வச்சுருந்துருக்கார். இப்போ நாங்கள் சந்தித்த அதே காலகட்டங்களில் அதுக்கு பிறகு கூட மணி அண்ணன் செஞ்சுருக்கார், தொடர்பில் இருந்திருக்கார். இப்போ தேவராஜ் சொல்கிறத பார்த்தா இருக்கு. இல்லை, அவரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வேலை அவங்கள அந்த வேலையை பயன்படுத்திட்டு மற்றவங்ககிட்ட தெரியாமல் அப்படி தான் போயிட்டுருக்காரு. புலவரை சந்திக்கிறதுக்கு தேவராஜ் தான் ஒரு முறை போகிறார். அது முடியாமல் போனதுக்கு பிறகுதான் மணி அண்ணன் மூலம் முயற்சி நடக்குது. இல்லை, அது எனக்கு சந்தேகம் இருக்குது. அவர் சொல்கிறதுல உடன்பாடு இல்லை. புலவர் வந்து அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காய்கறி கடை நடத்திருக்கார் பெண்ணாடத்தில். அதை கூட வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டுறாரு, அவரால் விட முடியாததுனால. ஒரு சின்ன எஸ்டிடி பூத் மட்டும்தான் வச்சுருக்கார். சரி, புலவர் கண்காணிப்புக்குள்ளே இருக்கலாம் தவிர இவர் சொல்கிற மாதிரி எப்பயுமே அங்கே ஒரு 10 காவல்துறை ஆட்கள், உளவுத்துறை ஆட்கள் அப்படியே அவர் பின்தொடர்ந்து அவர் எங்கே யார் வராங்க அதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. அதில் ஆதரவாளர்கள் யார் என்னான்ட்டெல்லாம் கேட்டு தான் அவர் உள்ள அனுப்புவாங்கன்றதெல்லாம் சாதியம். எளிமையாக தான் இருப்பார், யார் வேணாலும் போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. ஒரு சின்ன எஸ்டிடி பூத்து அதில் தான் இருப்பார். அந்த அளவுக்கெல்லாம் பெரிய நெருக்கடி இல்லை. இது சொல்கிறது கதை, அது சாத்தியம் இல்லை. அது எளிமையாக சார், யாருனாலும் எளிமையாக அவர் வருவார் போவார். அந்த அளவுக்கான ஒரு நெருக்கடியிலாம் இல்லை அந்த நேரத்தில். அது இவர் சொல்கிற கதை, தேவராஜ் உருவாக்கியிருக்கிற கதை இல்லை. அது வேற காரணம். இவர் வேணா பயந்துட்டு வேணா அப்படி சொல்லியிருக்கலாம், இப்படி இருக்கும் அப்படி இவருக்குள்ள ஒரு கற்பனையாக கூட சொல்லியிருக்கலாம், போயிருக்கலாம். இவருக்கு ஒரு அச்சத்தில் திரும்பி கூட வந்திருக்கலாம், அது நடந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு புலவருக்கு அப்படி ஒரு நெருக்கடி அந்த நேரத்தில் இல்லை. கண்காணிப்பு ஒரு அந்த இதெல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு முறை நாங்கள் அந்த 4வது முறை அப்போ நான் செல்லு வச்சுருக்கேன், இந்த நோக்கியா சின்ன செல்லு. இங்கேருந்து போகும்போது போகும்போது ஆஃப் பண்ணிட்டேன், பாக்கெட்டில் வச்சிடறோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறோம். திரும்பி வந்துட்டு அந்த சின்னத்தெல்லாம் கடந்து காட்டு விட்டு வெளியே வரும்போது ஆன் பண்ணுறோம். சரி, ஆன் பண்ண உடனே பெண்ணாட எஸ்டிடி ஆப் இந்த நம்பர் லேண்ட்லைன் நம்பர்லேருந்து அந்த கோடு காட்டுது. அப்புறம் செக் பண்ணும்போது அது பெண்ணாடத்தோட கோடு, எஸ்டிடி கோடு. அங்கே ஒரு பெண் பேசுகிறாங்க, அங்கேருந்து வேறு யார் எனக்கு பேசினா ஒரு ஐயா பேசுவார், ஐயா தொடர்பில் இருக்கிறவங்க யாராவது பேசுவாங்க. ஆனால் அந்த ஃபோன் வருது அந்த நேரத்தில், ஒரு பெண் பேசுகிறாங்க. இப்போ தான் புரியுது, அது ஏதோ அவங்க ஃபோனெல்லாம் இப்போ இது கண்காணிப்பில் இருந்திருக்காங்க. எந்த சந்திப்பு? 4வது சந்திப்பில் தங்கா காட்டு பக்கம்னா இல்லை, இப்போ இதில் கிருஷ்ணாபுரத்துக்கு அந்த மேற்கு ஒகேனக்கல் அந்த காட்டு, பெரிய அடர்ந்த காடு, சின்னாத்துக்காரு வெளியே இப்போ வனத்தையெல்லாம் விட்டு வெளியே வந்துடும். இந்த ஆற்றுல 2 பேர் இருந்தான்னு சொன்னோம்ல, அதெல்லாம் இப்போ கடந்து வந்து வெளியே வந்துடும், காட்டை விட்டு வெளியே வந்துட்டு நிலப்பகுதிக்கு வந்த பிறகு பெண்ணாக அருகாமல் வரக்குள்ள இப்போ ஆன் பண்ண உடனே கால் வருது. அது பெண்ணோட நம்பர்லேருந்து வருது. அந்த மாதிரி எங்களோட கண்காணிப்பில் இருந்திருக்காங்க. பேசுனது பெண். ஓரளவுக்கு காவல்துறையினுடைய பார்வைக்குள்ளால தான் இந்த வேலைகள் எல்லாமே அது நடந்திருக்கு. இதில் ஏதாவது போலீஸ் திட்டமிட்டு ஒரு டைரக்ஷனில் கொண்டு போயிட்டு இருக்குது, அந்த டைரக்ஷன்லேருந்து இது மாறிடக்கூடாதுனால கவனமாக இருந்திருக்காங்க. மாறி இருந்தால் உங்களுக்கெல்லாம் பின்விளை வேறு மாதிரியாக இருந்திருக்கும். ஏன்னா மக்கள் யுத்த குழு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க சந்தேகப்பட்டு இல்லையோ அதை பற்றி வெளிப்படையாகவும் அறிவிக்காமல் இருக்கிறதுலையே ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா தான் இருக்கும். இல்லை
இந்த தொடர்பெல்லாம் விட்டு வீரப்பனாங்கிறது தப்பிச்சு போயிருந்தாருன்னா பின்விளைவு எங்களை எல்லாம் சிக்கல் பண்ணியிருப்பாங்க. அது புலவர் சொல்ல உங்களால் கொன்னுருவாங்க அப்படின்னு தான் அதுதான் சொல்லுவார் புலவர். ஆமாம், ஏதாவது உங்களை எடுத்துட்டா கொன்னுருவான் அப்படின்னு தான் சொல்லுவார். வீரப்பனுக்கும் அமைப்பு தொடர்பை பற்றி தெரிஞ்சா எங்கே தொடர்பு நாங்கள் போகிறோம் வரோன்றது இந்த தொடர்பு தெரிஞ்சால் கொன்னுருவாங்கன்னு தான் சொல்லுவார். அதிரடிப்படை அங்கே இருந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. முதல்ல தேவராஜி நாங்கள் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நானும் தேவராஜையும் இதில் சந்திச்சுக்கிறோம், கோகுலம் மருத்துவமனையில் சேலத்தில். அப்போ அதுக்கு முன்ன நாள் தான் தினகரனில் ஒரு செய்தி வருது, வீரப்பன் வந்து தாடி வச்சுட்டு துப்பாக்கியோட காட்டில் இருந்தார் அப்படின்னு ஆடு மேய்க்கிற ஒரு அம்மா பார்த்துட்டு வந்து சொன்னதா தினகரனில் அந்த செய்தி வருது. பெண்ணாகரம் காடுன்னு தான் பெண்ணாகரம் பகுதியில் தான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த செய்தியில் இருந்தது. அதை கேட்டேன் நான் தேவராஜ்கிட்ட, ஏன்னா இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு, பெண்ணாகரத்தில் அந்த பகுதியில் தான் இருக்கார் அப்படின்னு. இல்லைண்ணா காட்டுராஜா அங்கெல்லாம் இல்லை, பெண்ணாகரம் பகுதியிலலாம் ஒரு தாடியும் வச்சுட்டெல்லாம் இல்லை அப்படின்னாரு. சரி நான் கடந்துட்டேன் அவர் இது. அப்போ தான் நாங்கள் முதல் முறையாக பார்க்கக்குள்ள தான் தெரிஞ்சுது தாடி வச்சுருந்து சேதுமணி. அந்த சம்பவம் உண்மை. அப்போ காவல்துறைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க மாலை நேரங்களில் அந்த பக்கம் போகும்போது வரும்போதும் பார்த்துருக்காங்க. அவங்க நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செய்தி தான் வருது, வெளியே வருது. அதை கேட்கல ஒரு இல்லைன்னாரு. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது சேதுமணி. அப்போ காவல்துறைக்கு அதிரடிப்படைக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்போ ஓரளவுக்கு நெருங்கிட்டோம். ஏதாவது நம்ம தேடுதலில் போலீஸ் நடமாட்டாங்க இருக்குதுன்னா இவங்க உஷாராவாங்க, எச்சரிக்கை ஆகிடுவாங்கன்றதுனால ஃப்ரீயாக விட்டான். இந்த தொடர்புகளில் அது இது யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் இயல்பாக விட்டுட்டான். ஏன்னா அவங்களுடைய இலக்கு வந்து வீரப்பன் குழுவை எடுக்கணும், அதுதான் அவன் இலக்கு. மீதியெல்லாம் இப்போ எல்லா தேவராஜ் வழியில் நடந்த எல்லா வேலையுமே அதிரடிப்படை தெரிஞ்சிருக்கு. இப்போ இதில் டைவெர்ட் ஆகிடும் அப்படின்றதுனால எந்த இதையும் அவங்க கை வைக்கல. அதெல்லாம் தேவராஜ் மேலே ஒரு முழு நம்பிக்கை வரணுன்றதுனால அதையும் அவங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த 3 நாள் அவர் சொல்கிற அக்டோபர் 14 விடிய காலம் 2:47 வரை இருந்தான்றார். அப்போ 18ஆம் தேதி கொல்லப்படுறார். இடையில் ஒரு 2 நாள் 3 நாள் அவ்வளோதான். இதுக்குள்ளே அவர் எடுத்துருக்கணும். இப்போ இதுக்குள்ளே நடந்தது என்னன்றதான் இப்போ சிக்கலாக இருக்குது. தரவுகள் இல்லாமல் இருக்குது. இது இன்னொரு செய்தி, நீங்கள் துங்கல் காட்டிலையோ அல்லது சின்னாத காட்டிலையோ பார்த்து பேசும்போது அவங்க எங்கேருந்து வரணும், திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், நாங்கள் பக்கத்தில் தான் தங்கியிருக்கிறோம், தூரமாக தங்கியிருக்கிற மாதிரியான தரவுகள் ஏதாவது கூட பேசியிருக்காங்களா? அது ஒரு முறை சொன்னார். இப்போ பணம் எல்லாம் குறைவாக இருக்குது, பணம்லாம் சத்தியமங்கலம் காட்டில் இருக்குது, நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு 2 மாதம் ஆகும். 2 மாதம் ஆகும்னாரு. அது மட்டும் அங்கே போயிட்டு வந்தோம்னா இப்போ 2 மாதம் ஆகும். அவ்வளோ தூரத்தில் இருக்க அங்கே போயிட்டு தான் பணம்லாம் எடுத்துகிட்டு வரோம், அப்போ கூப்பிட்றோம் அப்படின்னார். ஆனால் பெருந்தொகை எங்கே இருக்குது, இப்போ கொஞ்சமாக செலவுக்கு மட்டும் இங்கே வச்சுருக்கன்ற செய்தி சொன்னார். நாங்கள் போயிட்டு வரதுக்கு 2 மாதம் ஆகும் நாங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படின்றத. அவசர தேவைக்கான தொகையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இருந்தது பெரிய அளவுக்கு. பெருந்தொகை வந்து சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், தேவைன்னா இப்போ போயிட்டு வந்தோம்னா 2 மாதம் ஆகும், போயிட்டு வந்து நான் கூப்பிட்றேன்றதை சொன்னார். நீங்கள் பேசுனதுலேருந்து இவங்க அந்த பகுதிக்குள்ளே, அதாவது பெண்ணாகரம் சுற்றுப்பகுதிக்குள்ளே தான் இருக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் நான் என்னுடைய கிடைத்த தரவுலாம் பார்த்தீங்கன்னா செங்கப்பாடு காட்டு பகுதியிலிருந்து தான் இந்த வந்துட்டு போயிருக்காங்க. அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் ஒவ்வொரு முறையும் வரும்போது ட்ராவல் பண்ணி வந்து தான் போயிருக்காங்க. 15 கிலோமீட்டர்ன்றதெல்லாம் இயல்பாக நடக்கிற தூரம் தாங்க, உங்களுக்கு தெரியல. அதனால் அவங்க இந்த காடு வந்து ஒரு பாதுகாப்பான காடு கிடையாது, ஒரு அடர்த்தியான காடு கிடையாது. தும்கல் பகுதி சும்மா ஒரு பொட்டல் காடு மாதிரி தான், சின்ன சின்ன அந்த ஊஞ்ச செடி அது அப்படி தான் இருக்கும், முழுக்க ஊஞ்ச மரம். அதுதான். அதில் வந்து அவங்க பாதுகாப்பான இடமெல்லாம் கிடையாது. இங்கே நாங்கள் கடைசியாக போகும்போது அது கொஞ்சம் பெரிய காடு, மலைப்பகுதி, அது பெருமரங்கள், அது திக் ஃபாரஸ்ட். அதில் அங்கங்கே ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி போட்டிருந்தாங்க, காட்டுக்குள்ளேயே பட்டி, மக்கள் நடமாட்டம், அதெல்லாம் பார்த்தோம். இல்லை உங்களுக்கு வீரப்பனம் அவங்க குடும்பம் தங்குறதுக்கு அங்கே அவங்க தங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்துட்டு சந்திப்புகளுக்காக அங்கே வந்துட்டு போயிருக்கிறது தான். அந்த பொருட்கள் வாங்கிட்டு போகிறது, உணவு அந்த இது ரேஷன் வாங்குறது இவங்க வழியாக அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. தங்கான் குடும்பத்தாளுங்க வழியாக
இப்போ தேவராஜ் எல்லாம் போகும்போது பழங்கள் அவங்களுக்கு தேவையானது நாங்களே சீருடை, மருந்து மாத்திரை, இந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது நான் வாங்கிட்டு கொண்டு போயிருக்கேன். ஏன்னா சீருடை அதெல்லாம் தேவராஜ் போக மாட்டார். இப்போ நான் தான் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவை இந்த கேசட்டு, அது மாத்திரை, இந்த மாதிரி வேலைங்கள்லாம் மைக்ரோ ரெக்கார்டரு, இதெல்லாம் அந்த மாதிரி பொருட்கள் நான் தான் கொண்டு போவோம். நான் வாங்கிட்டு வருவேன். தூக்கிட்டு போகிறதெல்லாம் இவங்க தேவராஜ், ஐயந்துரை, அந்த தங்காங்குண்டும் தாளுங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இது வாங்கிட்டு அவங்க வந்துட்டு இந்த சந்திப்புகளை அதுக்காக தான் அந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காட்டில் அவங்க இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, தொடர்ச்சி அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இறுதி அவங்க முடிவு வந்து அங்கே தான் நடந்திருக்கு. தும்கல் பகுதியில் தான் அவங்கள கொண்டு இருக்காங்க. வெளியுறவு தொடர்பு, வெளியுறவு தொடர்புக்கு ஆனால் மையமாக அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா சந்தேகம் இல்லாத இடம், போலீஸ் நடமாட்டம் இல்லாத இடம்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. உங்களுக்கு பாப்பாரப்பட்டியிலிருந்து ஒகேனக்கல் வரைக்கும் இந்த பக்கம் இந்த சீரலள்ளி, ஏரியூர், நெருப்பூர் எல்லாமே முழுக்க ஆட்டுப்பட்டியும் காட்டுக்குள்ள நிறைய இருக்கு. அவங்க அங்கே தங்குறது சாத்தியம் இல்லை. இதில் அது அந்த மாதிரி காடும் இல்லை. அது அடர்ந்த காடும் இல்லை. அவங்க தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வேறு கர்நாடகா காட்டில் தான் வந்திருப்பாங்க. ஆமாம், அந்த பக்கம் இருந்தால் குறைஞ்சதான் ஒரு 15 வேறு காட்டில் தான் இருந்திருக்கணும். நீங்கள் சொல்ல மாதிரி இந்த சந்திப்புகளுக்கு தான் இங்கே அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் இவர் தலைவர் குளத்தூர் மணி மட்டுமே இவர் குறி வச்சு சொல்கிறார். இப்போ பல சந்திப்புகள் தேவராஜ் வழியாக நடந்திருக்கு. விஜயகுமாருடைய நூலிலும் பார்த்தீங்கன்னா குளத்தூர் மணியன்ங்கிற ஒரு பேரை தான் மறைமுகமாக சொல்கிற மாதிரி. ஆமாம், சேசிங் தி பிரிகனில் அதுலேயும் அவரை தான் கார்னர் பண்ணி சொல்கிறாங்க. இவர் சொல்கிற செய்திகள் பார்த்தீங்கன்னா இவர் பல சந்திப்புகள், இப்போ புலவர் கலியபெருமாள் சந்திச்சிருக்காரு, இவர் வழியாக எண்ணெய் கூட்டின்னு போயிருக்காரு, மக்கள் இது குழு தோழர்கள் போகிறாங்க. இதெல்லாம் எளிமையாக கடந்து போயிடுறாரு. சும்மா அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாள் வெளியே பகலே அப்படி போகிறார். 5 முறை இந்த சந்திப்புகள் நடந்திருக்கு. இதை அவர் இதை பற்றி எதுவுமே பேசலை. அவர் முழுக்க இவர் வந்தார், வண்டியில் வந்தார். அது காரா ஜீப்பான்னு தெரியல, திருப்பி அதை சொல்லுவார். அதில் உள்ள யார் இருந்தாங்கன்னு தெரியல. அதாவது அவர் சார்ஜ் பண்ணுறதுக்காக குறி வச்சு அது ஒரு குழு அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க இப்போ. அதோட ஆமாம், இவர் குறி வச்சு ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. அதோட ஒரு பின்புலம் தான் இந்த அவர் சொல்கிற செய்திகள், தேவராஜ் சொல்கிற செய்திகள் திட்டமிட்டு தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ இவ்வளோ சந்திப்புள்ள இவ்வளோ தொடர்புகள்லாம் இருந்ததெல்லாம் மறைச்சிட்டு இவர் சந்தித்ததை மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் சிவா மீடியா நேர்காணலில் அதை மட்டும் தான் சொல்கிறார். மணியண்ணனை வீரப்ப சந்திக்கணும்னு சொன்னதுனால தான் இந்த விவகாரத்தில் நான் தலையிட்டேன், இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு இவர் எல்லாரோட சந்திப்பு இருக்கு. இவர் என்ன இந்த எனக்கு ஒரு வெள்ளைத்துறை கூட்டு போகிறாரு, இயல்பாக தான் கூட்டு போகிறாரு. போலீஸோட நட்பு ரீதியாக தான் இருந்திருக்காரு. இப்போ தான் சொல்கிறாரு. அதுக்கு முன்னெல்லாம் தெரிஞ்சால் நாங்கள் பக்கம் கூட போயிருக்க மாட்டோம். தேவராஜ் காற்று கூட மேலே படக்கூட தெரிஞ்சிருப்போம். நீங்கள் இப்போ எனக்கு ஒரு சூழ்நிலை அப்படி வந்துருந்துச்சின்னு வச்சுங்க, வீரப்பன் குழுவை காப்பாற்றுறத நான் செத்துருப்பேன். நான் செத்துருந்தா அவங்க தப்பிச்சிருப்பாங்க. அந்த உணர்வு இல்லை தேவராஜ் கிட்ட. உறவினர்கள் இவரை முழுமையாக நம்பினாங்க. இவங்க எதை கொடுத்தாலும் அப்படியே சாப்பிடுவாங்க, ஆய்வு இல்லாமல் சாப்பிடுவாங்க. யதார்த்தமாக இருக்கிறாள் அதெல்லாம் செஞ்சுருக்கலாம். வீரப்பன் குழுவுக்கு உண்மையாக இருந்திருந்தால் இது எப்படியாவது ஒரு வகையில் கடத்தியிருக்கலாம், செய்தி கொண்டு போயிருக்கலாம். போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க, போலீஸ் இந்த மாதிரி எனக்கு நெருக்கடி கொடுத்துட்டாங்கன்னு வெளிவராமல் ஒரு செய்தி. இப்போ ஐயந்தோரை இருக்காரு, யாருக்கிட்டே ஒன்று சொல்லியிருந்தால் அந்த செய்தி அவங்க சேஃப் ஆகிருப்பாங்க, அவங்க வேறு மாதிரி நடவடிக்கை போயிருப்பாங்க. இப்போ இது எல்லாமே மறைச்சிட்டு இப்போ முழுக்க ஒரு குளத்தூர் மணி சந்தித்தார். இந்த ஒரு செய்தி தான் அவர் ஹைலைட்டாக சொல்லிட்டுருக்கார். இதுக்கு பின்னாலே வேறு ஏதோ காரணம் இருக்குது, ஆழம் பதில் சொல்லாதுக்கு. ஆனால் அந்த காலகட்டங்களில் சந்தேகத்துக்குரிய நபராக தேவராஜ் இருக்கவே இல்லை, ரொம்ப தெளிவாக இருந்தார். எல்லாத்துக்கிட்டையுமே அதை மெயின்டைன் பண்ணார். ஆனால் ஐயந்துரைக்கு இவர் மேலே சில நேரங்களில் சந்தேகம் இருந்தது. ஐயந்துரைக்கு ஏன்னா பதட்டப்படுவார் சில நேரங்களில். ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி ஏன் இவன் இப்படி பதட்டப்படுறான் அப்படின்றத சொல்லுவார் ஐயந்துரை. அது இவங்க 2 பேரும் மாப்பிள்ளை மாமான்னு தான் பேசுவேன். அதேமாதிரி மேசகார் தலைவர் வீரப்பனும் இவரை ஐயந்துரை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார், இவர் மாமான்னு தான் கூப்பிடுவார். அவங்க இருக்கிற இடம் இவருக்கு தான் தெரியும். அது ஒரு உண்மை. இவர் தேவராஜுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அந்த வெள்ளத்துறை கூட்டு போகும்போது கூட இவருக்கு தெரியாமல் தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுதான் கூப்பிட்டு போயிருப்பார் இவர். இவ்வளோ போனவர் அதுக்கு இப்போ கூப்பிட்டு போயிருக்க மாட்டார், என்ன உத்தரவாதம் இருக்குது? சாத்தியம் இருக்குது.
சரி தோழர், இப்போ இந்த அளவில் இருக்கிற விவரத்தை முடிப்போம். மீண்டும் தேவைப்படுமானால் அடுத்த முறை நம்ம பேசுறோம். சரி, நன்றி தோழர். நன்றி.